சாரதா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லாம உண்மையா பொய்யான்னு கேட்டா என்ன சொல்றது? நிஜமாவே நீங்க கேள்விப்பட்டது என்னன்னு சொல்லுங்க. அது உண்மையா பொய்யான்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். நிலத்தை பிரிச்சதுல மருமகளோட நிலத்துல இருக்கிற நாகப்பழ மரத்தை நீ வெட்ட சொன்னியாமே, உண்மையா? சாரதா மௌனமா இருந்தாங்க. உன்னோட அமைதியே சொல்லுது அதுதான் உண்மைன்னு. அது சரி, கல்யாணம் ஆன புதுசுலயே எல்லாரையும் பிரிச்சுட்ட, நிலத்தை பிரிச்சு கொடுத்த, மருமகளுக்கு நாவல் பழம் போச்சு, உனக்கு தென்னை மரம் வந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னு அவளோட நாவல் பழ மரத்தை வெட்ட சொல்லிருக்க? அத கேட்டதும் சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு. வேற என்ன காரணம்? இந்த சீசன்ல நாகப்பழம் வரும். ஒவ்வொரு வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் வியாபாரம் நல்லா போகும். ஒரு 4 பழம் பறிச்சு சாப்பிடலான்னு சொல்லி அங்க போனா உங்க தாராள மருமக அந்த மரத்துக்கிட்ட வராதீங்க, நாவப்பழத்தை சாப்பிடாதீங்கன்னு என்கிட்டயே சட்டம் பேசுறா. சும்மா இருப்பனா நானு? இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? இது ரொம்ப நல்லா இருக்கே. இதுல நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? நம்ம கையில இருக்கிற பந்த எவ்ளோ வேகமா செவுத்துல எறிகிறோமோ அதே வேகத்தோட நம்ம மூஞ்சில வந்து அடிக்கும். அதுதான் உண்மை. ஓஹோ, தாகமா இருக்குன்னு என் தென்னந்தோப்புக்கு வந்து அவ ஒரு நாள் இளநீ வேணும்னு வெட்டி தர சொன்னா. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு பதிலாதான் நான் நாகப்பழம் கேக்கும்போது அவ தரல அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்ல, அவ ஒன்ன மாதிரி மூர்க்கத்தனமா நடந்துக்கலையே. உன்னோட தென்னை மரத்தை வெட்ட ஆள் அனுப்பலையே, நீதான் நாகப்பழ மரத்தை வெட்ட ஆள் அனுப்பியிருக்க அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதாவுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? மருமக கிட்ட போய், அம்மா மருமகளே, என் புள்ளையோட பொண்டாட்டிய நீ தென்னந்தோப்புக்கு வரும்போது நான் நடந்துகிட்டது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு மேல மரத்தை வெட்ட சொன்னது மிகப்பெரிய தப்பு, அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு அவகிட்ட போய் அழ சொல்றீங்களா? நீங்க தான் புருஷர்ராச்சே, சொல்லுங்க, உங்க பேச்ச கேக்குறேன் அப்படின்னு கிண்டலா சொன்னாங்க சாரதா. என்ன எப்ப நீ புரிஞ்சிருக்க? இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு. சரி, உன்னோட இஷ்டம், போ. நீ செஞ்சா பாராட்டணும், மருமக செஞ்சா திட்டணும், அவ்வளவுதானே. உங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது மருமக அனாமிகா ஒரு கூட நிறைய நாவல் பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. நாவல் பழத்தோட வந்திருக்க மருமக அனாமிகாவை பார்த்தாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? வெயில் காலமா இருக்கு இல்லையா, அதனால்தான் சொரக்காய் பருப்பு அப்படின்னு சொன்னதும் சாரதாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? இது என் மாமியார் வீடு. நான் எப்ப வேணா வருவேன், எப்ப வேணா போவேன். அது இல்லாம இப்ப வந்தது உங்களுக்காக இல்ல, என் மாமனாருக்காக. பேசுனது போதும், வந்த வேலைய முடிச்சிட்டு கிளம்புனா ரொம்ப நல்லா இருக்கும். அது இருக்கட்டும் மாமா, உங்களுக்காக நாகப்பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. தடவை மரத்துல காய்ச்ச பழத்தை கடவுளுக்கு தானமா கொண்டு படைக்கணும். கொண்டு போய் கடவுள்கிட்ட வைப்போ. எனக்கு நீங்க 2 பேரும் தான் கடவுள். எல்லா கடவுளையும் உங்க 2 பேர்ல தான் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, இன்னைக்கு நாகப்பழ மரத்துக்கிட்ட நடந்த பிரச்சனைக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வரல. எல்லாம் தெரிஞ்சும் கூட நீங்க அந்த மாதிரி செஞ்சது சரி கிடையாது. ஊர்க்காரங்களுக்கு, போய் வரவங்களுக்கெல்லாம் தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு தெரிய வேண்டாமா? என்ன அத்தை? சாரதா எதுவுமே பேசல. நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கற மரத்துல இருக்க பழத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்துக்கு பூஜை பண்ணணும். நீங்க அத மறந்து போய் பழம் பறிக்கிறதுக்காக மரத்துக்கிட்ட வந்தீங்க. தெரிஞ்சவங்க கேக்கும்போது நம்ம பழக்க வழக்கத்தை சொன்னோம்னா அத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போகணும்ல அப்படின்னு சொன்னா. சாரதாக்கு உடனே கடுப்பாயிடுச்சு. சரி சரி, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்ப கிளம்பு. என் புள்ள அங்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். போயிட்டு வரேன் அத்தை. மாமா ஜாக்கிரத அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிளம்பி அங்கிருந்து அவளோட வீட்டுக்கு போனான். புருஷன் ரமேஷ் தள்ளு வண்டியில நாவல் பழங்களை வச்சுக்கிட்டு தயாரா இருந்தான். என்ன அனாமிகா, அம்மா அப்பா வீட்ல இல்லையா? இருக்காங்கங்க, அதனாலதான் இவ்ளோ நேரம் பேசிட்டு வரேன். சரி, நீ வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் பாத்துக்கோ. நான் இதை எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துடுறேன். எப்படி விக்கணும்னு தெரியும்ல. ஃப்ரெஷ்ஷான நாவல் பழம் 1/2 கிலோ 50 ரூபாய், 1 கிலோ 100 ரூபாய், 1/4 கிலோ 25 ரூபாய் தான். கொஞ்சம் 2 ரூபாய் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. என்ன அனாமிகா, இது கூட எனக்கு தெரியாதா? சொல்லி கொடுக்குற.
நான் இந்த பழம் விற்கிறதுல புதுசா இருக்கலாம், ஆனா விற்கிறது எனக்கு புதுசு இல்ல. ரொம்ப தெளிவா விற்பேன். ஆமா, நீங்க எவ்வளவு தெளிவா வைப்பீங்கன்னு தெரியாதா? நீங்க மாம்பழம் விற்கும் போதே தான் பார்த்தனே அத. இங்க பாரு அனாமிகா, இப்படிலாம் கிண்டல் பண்ணேன்னா அப்புறம் நான் போகவே மாட்டேன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். பேசுனதெல்லாம் போதும், கிளம்புங்க கிளம்புங்க. போய் எல்லா பழத்தையும் வித்துட்டு வரணும். வண்டியில ஒரு பழம் கூட மிச்சம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வீட்டுக்குள்ள போனா. ரமேஷ் தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு ஒரு மரத்தடி கிட்ட வந்து நின்னான். அங்க இருந்த ஒரு கல்லுல உட்காந்துக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. நாவல் பழம் மட்டும் விற்காம அப்படியே இருந்தது. இருட்டினதுக்கு அப்புறமா விற்காத நாவல் பழம் மொத்தத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அனாமிகா அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். என்னங்க இது, விக்கிறதுக்கு கொண்டு போன பழத்தை 1 கிலோ கூட விற்காம அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இது வாங்கறதுக்கு யாரும் வரல, என்ன செய்ய சொல்ற? அதை விட்டுட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் சார் சார் நாவப்பழம் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு அவங்கள கெஞ்சி கெஞ்சி கேட்க சொல்றியா? எனக்கு இப்படிதான் விற்க வரும். இதுக்கு முன்னாடி கூட நான் பழங்களை இப்படிதான் வித்திருக்கேன், இப்பவும் அப்படியே தான் விற்பேன். அது இல்லங்க, 4 பேர் கண்ணில் படுற இடத்துல போய் நின்னீங்களா? ஐயோ அனாமிகா, மெயின் ரோட்ல இருக்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க மரத்தடியில போய் உட்காந்துக்கிட்டேன். இத பாக்குறவங்க எல்லாரும் பாக்குறாங்களே தவிர ஒருத்தர் கூட வந்து 1/4 கிலோ நாவப்பழம் வாங்கல. இதுக்கு மேல என்ன செய்ய சொல்ற? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நாளையில இருந்து நீங்க வீட்ல இருங்க. பழத்தை எல்லாத்தையும் நானே போய் வித்துட்டு வந்துடுறேன். சரி, ஆசையா நான் ஏன் கெடுக்க போறேன்? போ போ, பழம் விற்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுட்டு வா. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் காலையில அனாமிகா நாவல் பழங்களை எடுத்துட்டு தள்ளு வண்டியில வச்சுட்டு இந்த பழத்துல இருக்க நன்மைய பத்தி சொல்லி இந்த பழத்தை விற்க போறேன். அப்பதான் எல்லாருக்கும் இதுல இருக்கிற நல்ல குணத்தை பத்தி தெரிய வரும், வாங்கணுங்கிற ஆசையும் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போனான். நாவல் பழங்களை விக்கிறதுனா சத்தமா கத்துறது இல்ல, இதுல இருக்க நல்ல குணங்களை சொல்லி கொடுக்கறது. அப்பதான் இத வாங்கணுங்கிற ஆசை வரும். ஃப்ரெஷ்ஷான நாவல் பழங்கள், நாவல் பழங்கள், சக்கரை வியாதிய குறைக்கிற நாவல் பழங்கள், ரத்தத்தை சுத்திகரிக்கிற நாவல் பழம், வெயில் காலம் வந்துச்சுன்னா உடம்பு சூட்டு தணிக்கும், வாங்கய்யா வாங்க, ஃப்ரெஷ்ஷான நாவல் பழங்கள் அப்படின்னு விற்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த பக்கமா வந்த 2 பெண்கள் நாவல் பழத்தோட தள்ளு வண்டி கிட்ட வந்து நின்னாங்க. இங்க பாருமா, இந்த நாவல் பழங்கள் எவ்வளவு? 1/4 கிலோ 25 ரூபாய், 1/2 கிலோ 50 ரூபாய், 1 கிலோ அப்படியே 100 ரூபாமா. ஃப்ரெஷ்ஷான நாவல் பழங்கள்மா, காலையில தான் மரத்துல இருந்து பறிச்சது. நிஜமாவே சக்கரை வியாதி அது குறைக்குமா? ஆமாங்க, பெரியவங்க சொன்னதுதாங்க. நாவல் பழத்தை சாப்பிட்டா ரத்த சுத்திகரிப்பு நல்லா இருக்கும், ஜீரணம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஒரு 1/2 கிலோ கொடுமா. அனாமிகா உடனே தராசுல பழத்தை வச்சு ஒரு 2-3 பழங்களை எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க கிட்ட கொடுத்தா. 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. முத வாங்குறீங்கிறதால கூட போட்டிருக்கேன், எடுத்துட்டு போங்க. நீ ரொம்ப நல்லா வியாபாரம் பண்றியம்மா, உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அனாமிகா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரன் அங்க வந்தான். ஒரே தாகமா இருக்கு, பக்கத்துல எங்கேயும் கடகண்ணியே இல்லையே, 1 கிலோ நாவல் பழத்தை கொடுமா. கண்டிப்பா தரேங்க, இந்த நாவல் பழம் வெயில்ல தாகத்தை தணிக்கும் அப்படின்னு சொல்லி 1 கிலோ நாவல் பழத்தை கொடுத்தா. பணத்தை கொடுத்துட்டு அவன் போனான். 1 மணி நேரத்திலேயே 2 கிலோ வித்துருச்சு. அனாமிகாவோட முகத்துல ஆனந்தம் தெரிஞ்சுது. சாயந்தரம் வேளையில மொத்த பழத்தையும் வித்துட்டு வீட்டுக்கு வந்தா. மனைவியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து புருஷ ரமேஷ் பாராட்டினான். இப்படி அந்த ஏழை மருமக அனாமிகா வெயில் காலம் முழுக்க அவங்க வீட்ல காய்ச்ச நாவல் பழங்களை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துக்கிட்டு நிறைய பணம் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா. இந்த வெயில் காலத்துல கிடைக்கிற பழத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் எது? நாவல் பழங்கள் உங்க வீட்ல கூட காய்ச்சதுன்னா நாவல் பழம் உங்கள எத்தனை பேருக்கு பிடிக்கும் அத காமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம், நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் அனாமிகாவும் சாரதாவும் உட்காந்து படிக்கிறாங்க. ரெடியா? கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.